பாக்கியா பாக்கியா என்னங்க? ரொம்ப முடியலைன்னா சொல்லுடியே, ஆஸ்பத்திரியாவது கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஏன் இப்படி உட்கார்ந்தே கிடக்குறவ? இல்லை இல்லை, ஆஸ்பத்திரிலாம் வேணாங்க. அது சரியாயிரும், கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும். சிங்கத்தை பார்த்த அதிர்ச்சி வேறதையா, அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருங்க. சரி, காலையில சமைக்கலாம் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு ஃபுல்லா ஹோட்டல்லே வாங்கிப்போம். நான் போய் உனக்கு 4 இட்லி வாங்கிட்டு வந்துடுறேன், சாப்பிட்றியா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நேற்று ஆட்டின மாவு இருக்குமே, எங்கள் பெரியவ அவளை கூப்பிட்டு 4 தோசை ஊற்ற சொல்லுங்களேன். எதுக்கு வீணாக போட்டு காசை செலவாயினிட்டு. இல்லைம்மா, வேணாம் வேணாம், நீயும் ரெஸ்ட் எடு. பிள்ளைகளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அதுகளும் ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னைக்கு சமைக்கலாம் வேணாம், இரு நான் அந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, அப்போ நீங்கள் எப்போ வேலைக்கு போகிறது? இன்னைக்கு 6 நாள் லீவு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்கியா, நான் பார்த்துக்கிறேன். கண்ணு, இங்கே இருந்து அம்மாவை பார்த்துக்க, சரியா? ஏதாவது வேணும்னா எடுத்துட்டு வந்து கொடு, அப்பா கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அம்மா அம்மா, என்னம்மா உடம்பெல்லாம் இன்னும் வலிக்குதா? யார் அது? சின்னவளா? இல்லடி, கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனா சரியாக போயிடும். ஏம்மா, எப்படிம்மா நீ சிங்க கோகைக்குள்ளே நுழைஞ்ச? அந்த உமா அட்டை தான் கூப்பிடுதுன்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு? எங்களை மட்டும் எப்படி திட்டுவ? ஏன் அங்கே போறீங்க இங்கே போறீங்கன்ட்டு? நீ எப்படி அதில் போய் மாட்டின? நான் பெத்த மகளா என்னை இப்படி கேள்வி கேட்குறது? அம்மா இப்படி கிடக்குறாளே, கையை காலை அமைக்கி விடுவான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கே அறிவு இருக்குதான்னு கேட்குறேன். அம்பிட்டு பாசம். நமக்கு முடியலைன்னாதான் இந்த பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருது. சரி, எங்கே அவன், எங்கே மூத்தவன்? அக்கா உள்ளதான் இருக்கிறா. சித்திக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நேற்று நடந்ததை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அடியே, எதுக்கடி அவளுக்கெல்லாம் ஃபோனை போட்டுக்கிட்டு அவள் என்னமோ ஏதோன்னு பயப்பட போகிறா? பேசாமல் இருங்க, நல்லானதுக்கப்புறம் நானே ஃபோனை போட்டு சொல்லிக்கிறேன். வேணான்னு சொல்லு, அவளை போய் சொல்ல வேணான்னு சொல்லிடி. போடி, நிற்காம ஓடு. இதுனா அவளே வந்துட்டான். அடியே அக்கா, சித்திக்கெல்லாம் ஒன்றும் ஃபோன் போட்டு சொல்ல வேணாமா, அம்மா சரியாயிட்டு அம்மாவே பேசிக்கிட்டான். அதையே இப்போ சொல்றீங்க? நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோனை போட்டு சொல்லிட்டேனே. சித்தி கிளம்பிருச்சான், கார்த்தியும் கவிதாவையும் கூட்டிக்கிட்டு என்னால் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டியா? வந்துக்கிட்டு இருக்காளாக்கும். அட கடவுளே, சும்மா இருங்கடி, ஏன்டி இப்படி உயிரை போட்டு வாங்குறீங்க? அவள் என்னமோ ஏதோன்னு பதறி அடித்து இப்போ ஓடி வருவா. இப்போ அதை சொல்லியே ஆகணுமா? ஒரு கூறும் இல்லை அக்கா தங்கச்சியும். ஐயோ ஐயோ. அட, சித்திக்கிட்ட தானேம்மா சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காது. வந்துட்டு இருக்குதான், வந்துடும். இதெல்லாம் நல்லா பண்ணுங்க. ஆமாம், உங்கள் அப்பா இப்போ ஹோட்டலுக்கு போகிறாரு, டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு. ஏன் அந்த மாவை எடுத்து தோசை சுட்டு கொடுத்தா என்ன? நீங்களும் எனக்கு ஊற்றி கொடுத்துட்டு ஆளுக்கு 2 ஊற்றி சாப்பிட்லாம்ல? தேவையில்லாமல் அந்த மனுஷன் இப்போ ஹோட்டலில் போய் காசை கொட்டுவார். என்னம்மா, நாங்களே ரொம்ப மன கஷ்டத்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளில வந்துட்டுருக்கோம். இப்போ போய் எப்படி சமைக்க முடியும்? மன கஷ்டமா? அப்படி என்னம்மா உனக்கு மன கஷ்டம்? ஏம்மா, என்னம்மா இப்படி கேட்குற? நீயே சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்து சேர்ந்துருக்குற. இந்நேரத்தில் போய் நான் அடுப்படியில் நின்று தோசை ஊற்ற முடியுமா? கஷ்டமாக இருக்கும்ல எனக்கு. ஆமாண்டி ஆமாம், நல்லா சமாளிங்க. வேலை பார்க்காம ஓப்பி அடிக்கிறதுக்கு என்னம்மா பேச்சு பேசுறீங்க? நாளைக்கு போகிற இடத்துல இந்த வாயை வச்சு பொழைச்சிக்குவீங்க 2 பேரும், அக்காலும் தங்கச்சியும். ஏமா, இவதாம்மா வாயை மட்டும் வச்சு பேசிகிட்டு இருப்பா. நான்லாம் அப்படி கிடையாது. நான்லாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருவேனே. ஏண்டி, சும்மா 2 ஸ்நாக்ஸும் டீயும் போட தெரியும்ட்டு ஓவராக சமைக்க தெரியும்னு ஆட்டம் போட்டுட்ருக்காத. நீயும் என்ன மாதிரி தான். என்னது உன்ன மாதிரியா? ஒரு டீ காப்பி கூட போட தெரியாது, ஒரு பஜ்ஜி கூட ஒழுங்காக சுட தெரியாது. நானும் அப்படி கிடையாது. நீ எல்லாம் அக்காவாக்கும். எனக்கு முன்னாடி பிறந்தானே பேர் மட்டும்தான். ஒரு சமையல் தெரியலை, சுடுதண்ணியாவது அட்லீஸ்ட் உனக்கு வைக்க தெரியாதடி. வேஸ்ட்டு. இங்கே ரெடி திவ்யா, ஓவராக பேசாத, அப்படியே நொங்குன்னு கொட்டி போடுவான் பார்த்துக்க. உன் வளத்துக்கு நீ என்ன கொட்டிடுவியாக்கும்? குள்ளச்சி. இங்கே பாருமா, இவளை பேசாமல் இருக்க சொல்லுமா. குள்ளச்சிலாம் சொல்கிறாமா, சமைக்க தரலன்னு கிண்டல் பண்ணுறா. நீ பார்த்துக்கிட்டே இருக்க, இவளை பேசாமல் இருக்க சொல்லுவியா? என்ன சொல்கிற? ஐயோ, அக்காலும் தங்கச்சி ஆரம்பிக்காதீங்கடி. எனக்கே வலி உயிர் போகுது, அங்கங்கே வெட்டி இருக்குது. பேசாமல் இருந்துருங்க. ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, உடம்பு முடியலானாலும் பரவாயில்ல, 2 பேர் மேலேயும் படுத்து புரண்டுறான் பார்த்துக்குங்க. பேசாமல் ஓடிடுங்க. இந்த மனுஷன் வேற கடைக்கு போனவரை ஆளை காணமே, அதுக்குள்ளே இவளுக்கு அடிச்சுக்கிட்டு செத்துருவாளுக போல இருக்கு. ஐயோ. சித்தி வாங்க, சித்தி. கார்த்தி, கவிதா வாங்க. ராதி வாடி வா. ஏக்கா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையேக்கா. நான் தாண்டி சொல்லலை. எதுக்கு சொல்லி நீ இதுக பயந்துக்கு வேண்டுதான் நான் சொல்ல வேணான்னு விட்டேன். அதுக்குள்ளே இந்த பிள்ளைய ஃபோனை போட்டு சொல்லிவிட்டாளுங்க.
ஐயோ வித்யா ஃபோன் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிமிஷம் ஈரக்குலையே நடுங்கிருச்சுக்கா. எந்த சாமி புண்ணியமோ தெரியல, நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டக்கா. இதுவே போதும். பெரியம்மா, சிங்கம் கடிச்சு பிடிச்சாமே உன்னைய? அப்படியா? எங்க பெரியம்மா? அந்த கண்ணுலலாம் கடிச்சு வச்சிருச்சோ? ஏன் பெரியம்மா நீ ஓடலாம்ல? ஏன் கடிக்கிறப்ப ஓடாம இருந்த? அடி குளிச்சி, அவங்கள கடிக்கலாம் இல்ல, விழுந்துட்டாங்களாம். வேற ஒன்றும் இல்லை, சும்மா தான் அடிபட்டிருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த ஒழுங்கா கேட்டுட்டு பேசுறாளா? அரைகுறையா கேட்டுட்டு எதையாவது விசாரிக்கணும்னு விசாரிக்கிறது. இல்லடா, ஒழுங்கா இருந்துக்கா. நான் பெரியம்மா கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், உன்கிட்டயா பேசுனேன்? வந்துட்டான் சும்மா பேசுறதுக்குன்னு. சரி சரி, நீங்க 2 பேரும் சத்தம் போட்டுக்காதீங்க. பெரியம்மாக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். பெரியப்பா கடைக்கு போயிருக்காரு, இட்லி வாங்கிட்டு வருவார். ஆளுக்கு 2 வாய் சாப்பிட்டுட்டு இருங்க. பெரியம்மா மதியம் கறி குழம்பு வச்சு தரேன். அட ஏக்கா, உடம்பு முடியாதோட நீ ஏன் எல்லாம் பண்ணுற? பேசாமல் நீ உள்ளே போய் பாடு, சரியா? நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சமைச்சு வச்சுட்டு போகிறேன். அதுக்கு தானே வந்தது. ஏன் ஆளாளுக்கு பெரியம்மாவை இவ்வளோ பாவமாக பில்டப் கொடுக்குறீங்க? அவங்களே சிங்க குகையில் விழுந்து சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய வீர சாகசம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததுனால இதுக்கப்புறம் பெரியம்மா இல்லை, அவங்க பேர் இதுக்கப்புறம் சிங்கப்பெண். அவங்க ஒரு சிங்கப்பெண், இதுக்கப்புறம் அப்படிதான் கூப்பிடணும். பெரியம்மா, இதுக்கப்புறம் நான் உங்களை சிங்க பெரியம்மான்னு கூப்பிட போறேன். ஏடா, ஓவரா பில்டப் கொடுத்து அம்மா கிட்ட அடி வாங்கிறாத, பார்த்துக்கோ, ஒழுங்காரு. ஏண்டி, நீதான் எல்லாத்துக்கும் பயனாங்கோலி. நான் பெரியம்மாவை சிங்கப்பெண்ணுன்னு சொன்னோன்னே உனக்கு கோவம் வந்துருச்சாக்கா? ஆர்த்தி, சரிப்பா சரிப்பா, நீ அப்படியே கூப்பிட்டுக்க. சிங்கப்பெண்ணா? பெரியம்மா சிங்கப்பெண்ணு தான், சிங்கப்பெண்ணு தான். டே கார்த்தி, சும்மா இருக்கிறியா இல்லையாடா? நேரங்காலம் தெரியாமல் விளாண்டுக்கிட்டு இருப்பேன். அடியே, நீ ஏண்டி பயலை திட்டிக்கிட்டு இருக்க? போ, பிள்ளைகளை 2 உள்ளே கூட்டிக்கிட்டு போ. கவிதா, கார்த்தி 2 பேரும் உள்ளே போங்கம்மா. அக்காங்க கூட உள்ளே போயிருங்க. பெரியப்பா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம். சரி பெரியம்மா. என்னக்கா, ரொம்ப முடியலன்னா சொல்லுக்கா. மாமா வந்ததுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வந்துடுவோம். இல்லடி, வேணாம் வேணாம். இப்போவே உங்கள் மாமா ஆஸ்பத்திரிக்கு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாரு. நான் தான் ரெஸ்ட் எடுத்தா சரியாக போயிருன்னு சொல்லிட்டேன். பெருசாக ஒன்றும் அடியெல்லாம் இல்லடி, சும்மா அந்த கம்பியில் ஏறி குதிச்சதேன். தெரியாமல் அங்கிட்டு தலையிலையும் காலையெல்லாம் அடிபட்டுருச்சு. அது சரியாக போயிடு ராதிகா. நீ என்ன, எப்படி உன் வீட்டுக்காரர் வேலைக்கெல்லாம் போகிறாரா? அந்த மனுஷன் என்னைக்கு ஒழுங்காக வேலைக்கு போயிருக்காரு. எப்பவும் போல தான், எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கிறேங்க்கா. வேற என்னத்த சொல்கிறது. சரி வா, உள்ளே போய் கொஞ்ச நேரம் படுப்பியா? மாமா வரட்டும், வா உள்ளே போகலாம். அம்மாடியோ இடுப்பு, அம்மா உட்காந்தா எந்திரிக்க முடியலை, எந்திரிச்சா உட்கார முடியலை. பார்த்துக்கா பார்த்து, பொறுமையா நட. ஆமாம், நீங்கள் இன்றைக்கே ஊருக்கு கிளம்பிடுவீங்களா இல்லை இருப்பீங்களா? சித்தி என்ன சொன்னாங்க? நாங்கள் 2 நாள் இங்கே தான் இருப்போமே. அம்மா சொல்லிச்சு, ஸ்கூல் லீவு தானே, பெரியம்மா வீட்டில் இருந்துட்டு திங்கக்கிழமை அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிடுங்க, நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இங்கே தான் இருப்போம், நம்ம ஜாலியாக விளையாடலாம்க்கா. ஓ அப்படியா? 2 நாள் இங்கே தானா? அப்போ ஓகே, ஜாலி தான். நல்லா டைம் பாஸ் ஆகும் உங்கள் 2 பேரையும் வச்சு. உங்களுக்கு என்ன, நீங்களாம் ஜாலியாக இருப்பீங்க, நான் மட்டும் தனியாக என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. ஏண்டா, உன் ஃப்ரெண்டு பிரபு எங்கள் ஊரில் தானே இருக்கேன், அவன் பூமாரி எல்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் என்ன உனக்கு? அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நான் வெளியிலலாம் போகணும். அம்மா வேற திட்டும், வெளியில் போனால் அங்கே இங்கே போகாதேன்னு சொல்லும். நீங்கள் என்ன வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, நான் அப்படி இருக்க முடியுமா? ஓ சார், என்ன பெரிய மனுஷன் நினைப்போ வீட்டை விட்டு வெளில தான் போய் விளையாடுவீங்களோ? அந்த பிள்ளைகளை வீட்டுக்கு வர சொல்லி விளையாடுவோம், இல்லை எல்லாரும் சேர்ந்து வெளில போகலாம். ஏண்டி, அம்மா ஆல்ரெடி முடியாமல் இருக்குது, எப்படி வெளியில் போகிறது? அக்கா அக்கா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு கவி. அக்கா, எங்கள் ஊரில் தான் பக்கத்தில் விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, நானும் அண்ணன் மட்டும்தான். இங்கே தான் நிறைய பேர் இருக்கோம்ல, அண்ணனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் நீங்களாம் இருக்கீங்க. நம்மளாம் சேர்ந்து நாளைக்கு எங்கேயாச்சும் போய் கூட்டாஞ்சோறு ஆக்குவோமாக்கா? கூட்டாஞ்சோறா? செம்ம ஐடியா. குள்ளச்சி, நீ சொன்னதுலேயே இதுதான் ஒரு உருப்படியான ஐடியா சொல்லியிருக்க. பரவாயில்ல, உனக்கு மூளை நல்லா தான் வேலை செய்யுது. எல்லாம் சரி, ஆனால் சமைக்கிறதுக்கு நிறையா பொருள்லாம் தேவைப்படுமே. அரிசி, பருப்பு, தக்காளி, வெங்காயம்லாம் எப்படி எல்லாம் ரெடி பண்ணுறது? அதெல்லாம் ரொம்ப ஈஸி தாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 4 பேர் இருக்கோம்ல, நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது 4 பொருள் எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் பூமாரி வீட்டிலேருந்து கேட்போம், அப்புறம் கீதாக்கா மகன், அதுக்கப்புறம் இந்த பிரபு பையன், இந்த சாந்தி பிள்ளை, எல்லோரும் நிறையா இருக்குது. அதையெல்லாம் எப்படியும் கொண்டுட்டு வருங்க. நம்ம எப்படியாவது அம்மா கிட்ட மட்டும் பர்மிஷன் கேட்டு வெளில போகணும். அப்படிங்கிறியா? அப்போ ஓகே, ஆளுக்கு ஒரு ஐட்டம்னா சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம், தப்பிச்சுக்கோ மாட்டோம். ஐ ஜாலி ஜாலி. அப்போ ஓகே, நான் பூமாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவள் வந்து மற்றவங்கள்ட்டலாம் சொல்லிடுவான்.
சரிக்கா, ஆனா இந்த விஷயம் நமக்குள்ளே சீக்கிரட்டா இருக்கணும். அம்மாங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. நாங்களாம் யாரும் சொல்ல மாட்டோம், நீங்க சொல்லிடாதீங்க பாத்துக்கோங்க.